வணக்கம். வழங்குபவர் அருட்தந்தை பால் ராஜ்குமார். நாணயம் இருந்தால் மட்டும் போதாது, நாணயமாக நடக்கவும் வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஆன்மீகம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1833 வங்கதேசத்தில் குமாரா ஊரில் இருந்து அமைத்து வாழ்ந்து வந்தார். ஆசிரம் அமைத்து அவர் தியானம் செய்து கொண்டு இருக்கும்போது அவர் மனைவி சாரதா தேவி அங்கே வந்தார். பரமஹம்சர், நான் பழைய ராமகிருஷ்ணர் இல்லை, அவன் இறந்து விட்டான் என்றார். சாரதா தேவி, எனக்கு ஒரு ஆசிரம் அமைத்து தாருங்கள், நானும் அங்கேயே இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றார். ராமகிருஷ்ணர், என்னால் முடியாது என்று கூறிவிட்டார். அப்பொழுது லட்சுமணசானசாரியார் அங்கு என்பவர் இருந்தார். அவர் 15,000 ரூபாயை சாரதா அம்மையாரிடம் கொடுத்து இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். சாரதா தேவி அப்பணத்தை பெற்றுக்கொண்டு ஆசிரம் அமைத்து கொண்டார். இதை கண்ட ராமகிருஷ்ணர், கடவுளே, உனக்கும் எனக்கும் உள்ள உறவை பிரிக்க ஏன் இந்த பிசாசுகளை அனுப்புகின்றீர்கள்? உனக்கும் எனக்கும் உள்ள உறவை பிரிக்க ஏன் இந்த பிசாசுகளை அனுப்புகிறீர்கள் என்றார். இது போன்ற ஆன்மீக நாட்டம் உள்ளதால் தான் இவர் மகானாக இருக்கிறார். ஆன்மீக நாட்டம் உள்ளதால் தான் இவர் மகானாக திகழ்கின்றார். நாணயம் இருந்தால் மட்டும் போதாது, நாணயமாக நடக்கவும் வேண்டும். நன்றி. God bless you.